ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் என்னோடையும் பாருங்கள். ஸோ நாளைக்கு எனக்கு வெட்டிங் டே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் டேக்கு முந்தின நாள் ஷூட் பண்ணது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக விளக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த விளக்கை எடுத்து நான் அசம்பிள் பண்ணி சுவாமி ரூமில் வைக்கலாம், நாளைக்கு வந்து விளக்கேற்றலான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விளக்கு வந்து பராமரிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுவும் பித்தளை விளக்கு, வெங்கல விளக்குனா கலர் போகாமல் வந்து நம்ம நீட்டாக பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்ச உடனே கையோட வந்து நல்ல பாக்ஸில், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ரொம்ப காற்று படாத மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து எந்த கலரில் வைக்கிறோமோ மோஸ்ட்டாக அதே கலரில் இருக்கும். நிறைய காற்றுல வந்து அது ஆக்சிடைஸ் ஆகும், ஸோ கலர் மாறும். அதனால் வந்து நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஸோ நான் 4 விளக்கு அதே மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த விளக்கு அழகாக நம்ம செட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம சாமி ரூமில் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு 17th வெட்டிங் டே. ஒரு வருஷமே ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவார். ஒன்று வெளியில் போவோம், அப்படி வெளியில் போகலன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணுவார். இந்த வருஷமும் கண்டிப்பாக அவர் சர்ப்ரைஸ் பண்ணுவார், எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இந்த பையா படத்தில் வந்து நாகார்ஜுன சார் வந்து ஒரு வருஷமும் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சால் நம்ம சர்ப்ரைஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய விஷயமே. அதே மாதிரி இந்த வருஷமும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு தெரியும், பட் என்ன பொருள் அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் இங்கே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எப்படிலாம் மொக்கை வாங்கியிருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரிலாம் மொக்கை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ சுவாமிக்கிட்ட விளக்கெல்லாம் வச்சாச்சு, ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நாளைக்கு வந்து இந்த விளக்கில் விளக்கேற்றிக்கலாம். வெட்டிங் டேக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸ், டேட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் லட்டு பண்ணலான்னு பார்க்குறேன். சுகர் இல்லாமல், ஜகரே இல்லாமல், அதாவது வெல்லம் இல்லாமல். அதே மாதிரி இப்போ பழைய விளக்கு எடுத்தோம் இல்லையா, அதே விளக்கு நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்மேட்டில் பண்ணி உள்ள பாக்ஸில் போட்டு சீல் பண்ணிடலாம். இந்த விளக்கில் வந்து நான் விளக்கேற்ற வேலை ஜஸ்ட் ஒரு அழகுக்காக தான் வச்சுருந்தேன். அதனால் வந்து அதில் எண்ணெய்லாம் இருக்காது, அதனால் ஜஸ்ட் நம்ம தொடச்சிட்டு அப்படியே உள்ளே வச்சிடலாம். எங்கள் வீட்டில் நிறைய மஸ்கிட்டோஸ் இருக்குங்க. இப்போ விவான் குட்டியோட கையில் பாருங்கள் எவ்வளோ தண்டாக வீங்கி போச்சுன்ட்டு. இது என்ன ஆகுது, அவன் சுரிஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால் இன்னும் பெருசாக வந்து வீங்குது. விவானுக்கு ரெகுலராகவே இந்த மாதிரி இன்செக்ட் பைட்டோ இல்லை மஸ்கிட்டோ பைட்டோ வந்து வந்துச்சுன்னா லவ்லாப்போட நேச்சுரல்ஸ் ஆஃப்டர் பைட் டர்மரிக் பம்ப் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து புதினா இருக்குது, அதே மாதிரி மஞ்சள் இருக்குது. ஸோ புதினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இச்சிங்லேருந்தும் அந்த ரேஷஸ்லேருந்து ரிலீஃப் கொடுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 100% ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான். அண்ட் இதில் வந்து ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்குது. இந்த பாம் வந்து எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ பயமே இல்லாமல் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி லவ்ல வெப்சைட்லேயும் இருக்குது. லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஸ்பெஷலாக வெட்டிங் டேக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லட்டுவோட ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் வந்து பிளாக் காஞ்ச திராட்சை, டேட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கசகசாலாம் எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாம் வந்து 150 கிராம்ஸ் இது வந்து எடுத்து நம்ம பவுலில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பிஸ்தா பார்த்திங்கன்னா ஷெல்லோடு இருக்குது, அது அழகாக வந்து நம்ம உரித்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். பிஸ்தாவை வந்து ஷெல்லேருந்து உரிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் அந்த பிஸ்தா ஷெல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை என்ன டிஐஒய் பண்ணுவீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்கூல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்ச மயில் வந்து அப்படியே உருவாக்குவோம், வீட்டு மேலே கூரை மாதிரி செட் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா உரிச்சா உள்ள நல்லா பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பிஸ்தாவாக இருக்குது. ஸோ நீங்கள் நட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த நட்ஸ் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாபிலேருந்து தான் வாங்கினேங்க. ஸோ இவங்ககிட்ட நட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பிஸ்தா ஃபுல்லாக உரிச்சு வச்சுட்டேன் பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம ஒரு கப்பில் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பசுமை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த லட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நல்ல ஸ்நாக்காக இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ஸ்நாக்காக இருக்குங்க. அண்ட் இதில் நம்ம சுகரோ இல்லை வெல்லமோ எதுவுமே ஸ்வீட்னஸ்க்காக சேர்க்க போகிறது கிடையாது. நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்க போகிறோம். ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நட்ஸ் என்ன எடுத்துருக்கோம் நான் சொல்லிவிட்டு, அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அத்திப்பழம், டேட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை இதெல்லாம் எடுத்துருக்கோம். ஸோ அத்திப்பழம் வந்து அப்படியே சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து லட்டு மாதிரி பண்ணி கொடுக்குறப்போ இது வந்து நம்ம வந்து வதக்கி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆக்கி தான் கொடுக்குறோன்றதுனால அழகாக சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி பைண்டிங் ஏஜென்ட்டாக நம்ம வந்து டேட்ஸ் அண்ட் இந்த ஃபிக், அதாவது அத்திப்பழம் யூஸ் பண்ணுறதுனால லட்டு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்வீட் ஷாப்பில் போய் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் லட்டு வாங்கினீங்கன்னா நிறைய விலையாக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே அழகாக செஞ்சுக்கலாம். முதல்ல நட்ஸ் எல்லாம்
எல்லாத்தையும் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். கையில் சாப் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் சாப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ எடுத்து வச்சுக்கிற பாதாம் அழகாக கொட்டி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கோர்ஸாக சாப் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த லட்டு வந்து குழந்தைங்க கூட சாப்பிடலாம். ரொம்ப பெருசாக நம்ம கட் பண்ணோன்னா இப்போ விவான் குட்டிக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் பவுடராக கொஞ்சம் வந்து நட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுற மாதிரி நான் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து கோர்ஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் வால்நட் சேர்க்கலை. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால பாதாம், பிஸ்தா, முந்திரி, சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரே விதமான டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுன்றதால நான் இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வால்நட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் அதையும் அழகாக வந்து பொடி பண்ணி நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ டேட்ஸ் வந்து நம்ம மிக்சியில் போட்டு மையாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பரில் போட்டு கோர்ஸாக அரைச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம வாயில் கடிச்சு சாப்பிட்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஃபன்னாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக நல்லா லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதமும் கொடுக்கும். ஸோ இதுவும் எல்லாத்தையும் நம்ம அழகாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருந்தது. அப்போ வந்து டெய்லியுமே வந்து ஒரு 5 கிராம் நீங்கள் வந்து பம்கின் சீட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதை ரெகுலராகவே நான் எடுக்க ஆரம்பித்தேன். அதில் ஒமேகா உங்களுக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லது உடம்புக்கு. ஸோ குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துட்டு இதையும் நம்ம கோர்ஸாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அத்திப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் வந்து நம்ம சாப்பரில் போட்டு கொஞ்சம் சாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வதக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் அப்படியே வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நான் ஜிஎஸ் ஸ்பாட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் அதே மாதிரி உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நட்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியில் ரொம்ப டேஸ்ட்டும் இருக்குது, அதே மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. இப்போ வந்து ஒன்று வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பசும் நெய் அது வந்து எடுத்துருக்கேன் நான். ஸோ பசும் நெய்யில் நீங்கள் வந்து தயார் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஒரு நம்ம இன்க்ரீடியன்ட் வறுக்கிறப்பவும் நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாதாம் நல்லா வறுத்து நல்லா மொறு நம்ம ஒரு பீஸ் வாயில் போட்டு நல்லா கருக்குன்னு வந்து நம்மளுக்கு அது டேஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா பாதாம் நல்லா அரோமா வர மாதிரி வறுத்தா எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த பாதாமை பிளேட்டில் சேர்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கோர்ஸாக சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி, அப்புறம் பிஸ்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பம்கின் சீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வறுப்பாட்டுரும். அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வறுத்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மொத்தமாக மாற்றிக்கலாம். திருப்பியும் பேனில் நெய் சேர்த்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அதுவும் காஞ்ச திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அத்திப்பழம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சூட்டுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நல்லா உங்கள் லட்டு பிடிக்கிறப்ப கொஞ்சம் நல்லா சொன்ன மாதிரி பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் ஆகும். அதே மாதிரி அத்திப்பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து லட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் பிடிக்கும். ஸோ நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம ஆல்ரெடி நட்ஸ் எல்லாம் கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா கசகசா மேலே கோட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி கோட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம உள்ளுக்குள்ள இன்க்ரீடியண்ட்டாக தான் சேர்க்குறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம திருப்பி நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து சேர்த்து சாஃப்ட் அது மாதிரி குக் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகணும், பேஸ்ட் மாதிரி ஆகணும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒன்றுக்குள்ளே வந்து ஒன்று அழகாக ஒட்டி உதிராமல் நட்ஸ் இல்லாமல் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வச்சு நம்ம சூட்டை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்ஸ் பேஸ்ட்டில் நம்ம வந்து வறுத்து வச்சுக்கூடிய நட்ஸ், ஃபிக், அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான அந்த மிக்சரையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வந்து வச்சு இந்த சூட்டில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கரண்டியில் கலந்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இன்னும் டேட்ஸ் உங்களுக்கு உருக ஆரம்பிச்சு ஸோ அந்த நட்ஸ் எல்லாம் அதோட ஒட்டி நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து நட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சூட்டில் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலைன்னா உதிரியாக வரும். ஸோ லட்டு பிடிக்க வராது, நட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு நம்ம அழகாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நல்லா வந்து ஒரு இதமான சூடு இருக்கிறப்பவே நம்ம லட்டு பிடிச்சிடணும். கை கொஞ்சம் சுடும், பட் பரவாயில்ல. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லட்டு பிடிச்சிட்டோன்னா அழகாக நம்மளுக்கு அந்த ஷேப் வந்துடும். ஆற 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 உங்களுக்கு வந்து அந்த பைண்டிங் ஏஜென்ட் வந்து வேலை செய்யாமல் போய்டும். அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமாக சூடு இருக்கிறப்பவே நம்ம வந்து அழகாக இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கை பயங்கரமாக சுடுது, பட் இருந்தாலும் நம்மளுக்கு பழக்கம் தானே. வீட்டில் வந்து நம்ம இந்த பூந்தி லட்டுலாம் பண்ணுவோம்ல, எப்படி அதே தான் சேம். ஏன்னா நம்ம இதில் வந்து சுகர் சிரப்போ இல்லை வந்து பாகு வெல்லமோ எதுவுமே சேர்க்கலன்றதுனால அந்த டேட்ஸோட சூட்டில் தான் அந்த லட்டு பிடிக்கணும். அதனால கொஞ்சம் கடகடன்னு பிடிச்சி முடிச்சிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து வீட்டில் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல வந்து சூப்பர் ஸ்நாக்காக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அப் டு நீங்கள் 1 வீக் வரையுமே தாராளமாக வந்து வெளியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து 1 வீக் கம்மியாக சொல்கிறேன். இன்னும் வந்து நாட்கள் கூட வச்சு சாப்பிட்லாம், பட் அதுக்குள்ளே காலி ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அழகாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டைனிங் டேபிளில் வச்சுருவேன். வரப்போகப்பெல்லாம் குழந்தைங்க ரேவந்தும் சாப்பிடுவான், விவானுக்கும் எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விவான் குட்டி கொடுத்து பார்க்கலாம் அவன் சாப்பிட்றானா அப்படின்ட்டு. எந்த ஒரு டிஷ்ஷஸ் பண்ணாலுமே குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அதுவே திருப்தியாக இருக்கும்ல நம்மளுக்கு. ஸோ அவனுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள், அழகாக வந்து ஒரு லட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸோ மறக்காமல் நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த நைட் பார்ட் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது நைட்டில் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுத்தாருல, அதை ஆட் பண்ணுறேன். ரொம்ப காமெடியாக இருக்கும், பார்த்து சிரிச்சுக்கோங்க. பார் பண்ணிட்டு இருப்ப எப்ப நீ பண்ற எல்லா கேர்ள்ஸுமே பண்ணுவாங்க. ஆனா அது அப்பாக்கு மட்டும் பிடிக்காது. அப்பாக்கு பிடிக்காது அந்த விஷயம். அது எல்லா கேர்ள்ஸுமே எப்ப பார் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தான் சொன்னேனேப்பா, எந்த எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும், ஆனா பசங்களுக்கு பிடிக்காது. என்னையும் அப்பாவையும் கூட என்னையும் கூடுவேன். அது உடுப்பா புரியல. ஏய் ஒண்ணுமே லேப்டாப் வாங்கி வச்சுக்கிற. ஏய் லேப்டாப் இல்லையா? ஆனா அவனா என்ன வெளிய போனா வா வான்னு கட்டி பிடிச்சு ஒன்னு பண்ணுவே. என்ன பண்ணுவ? போட்டோ எடுப்பேன். கட்டி பிடிச்சு என்னடா பண்ணுவாங்க? போட்டோ தான் எடுப்பாங்க. அப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுவ? போட்டோ இன்ஸ்டாகிராம்ல எடிட் பண்ணுவேன். தோ இந்த மாதிரி போட்டோஸ்லாம் என்ன பண்ணுவ? ஃப்ரேம் பண்ணுவேன். போட்டோ ஃப்ரேம். அது என்ன ஃப்ரேம்? அது போட்டோ ஃப்ரேம். என்ன ஃப்ரேம்? அது என்ன பிக்சர்? என்ன வியூ? அது லேண்ட்ஸ்கேப் வியூ லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரைட் விட்டுரு. என்ன வியூ? அது டைரக்டா பாக்குற ஸ்ட்ரைட் வியூவா, சைடு வியூ, ஆங்கிள் வியூ? என்ன டைமென்ஷன்? டி A4 டி என்ன டி? 2D 3D. அது என்னது? அது வந்து சிங்கிள் டி தான். 2D அது. அப்படியே 2D என்னது? ரெண்டு கண்ணுல பாக்குறதா 2 டைமென்ஷன்ஸ். கரெக்ட்டா? சரி, ஓபன் பண்ணி பாரு. ஓஹோ கண்டுபிடிச்சேன். மூணு கண்ணால பாத்தீனா 3D. ஓபன் பண்ணி பாரு. என்னடா பெருசா சொல்றீங்க? லேப்டாப் தெரியுது. ஏய் யா MacBook Air. ஏய் பாப்பா, 1,40,000 அது MRP. ஓபன் பண்ணுவா. ஏய் லேப்டாப்க்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ஷாக் ஆயிட்டேன். ஏய் பிராங்க். ஏய் பிராங்க் இது. இருக்க மாட்டே நீ. 15 inches சீலே ஓபன். நீ மாட்ன. சீலே நீ மாட்ன. நீ ஏதாவது ஒரு ஏடாகடமா இது உண்மையாவே கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். MacBook Air. ஏய் லுச்சி அப்போ. ஏய் லுச்சி அப்போ. இல்லடா நான் தான் பண்ணல. பொம்மை இல்ல. பொம்மையா?
நீ என்ன வாங்கி கொடுக்குற? சரி அப்பா இரு நான் காட்டுறேன் வா. நான் காட்டுறேன். இது எடிட்டிங் பண்ணாம இன்னும் இது பண்றா. அதுவே அவனா எழுதி போகணும். HELLO ஹிந்தியில் வந்துச்சு. இல்லை அதுவே மாறும். ஐஃபோன் கடத்து எது என்ன பாரு, அதுக்கு அது ஒர்க் பண்ணுறத பாரு. எத்தனை லாங்குவேஜ்ல வருதுடா? ஹலோ ஹலோன்னு. Do you know any one language? India. இவனே கரெக்டா. நான் PS5 வாங்க போறேன். இதுல ஜிஜிபி மேட்டர் சொல்லு. பாஸ்வேர்ட் அங்க பாரு, அவர் பாரு. டேய் ஏய். ஸோ இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நான் ஃபோனில் தான் மோஸ்ட் எடிட் பண்ணுவேன். ஸோ கையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, இனிமேல் வந்து ஜம்மு நம்ம லேப்பில் எடிட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராண்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு வெட்டிங் டே எப்படி போயிட்டுருக்கு, எப்படி போகுதுன்னு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கிஃப்ட் எப்படி இருக்குது மறக்காம அதையும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் மற்ற செட்டிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு.